வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனாவுக்கு அந்த மேரேஜ் டெக்கரேஷனுக்கும் பூ வியாபாரமும் ரொம்பவே நல்லா நடக்குது. கூடவே முத்துக்கும் அந்த கார் வாடகை எல்லாமே நல்லாவே கிடைக்குது. அவங்ககிட்ட லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறாங்க. கடனெல்லாம் தனக்கு இருந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடுறாங்க. மாமா கடனெல்லாம் அடைச்சிட்டோம், அதுபோக இதில் என் கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது மாமா, மாடியில் ரூம் கட்டுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ண போகிறோம் மாமா, நாளைக்கு நாள் செய்யணும், நீங்கள் தான் மாமா எல்லாம் நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பு. இவளுக்கு இவ்வளோ பணம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இது நாளைக்கெலாம் நல்ல நாளே கிடையாது, மேலே இவங்க வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. விஜயா, நாளைக்கு நல்ல நாளுங்கிறது நல்ல நாள் ஆள பிரச்சனை, நல்ல நாள் இல்லைங்கிறது பிரச்சனையா, அவங்க வீடு கட்டுறது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஏங்க என் வீடு மேலே யாரும் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இது வரைக்கும் நான் நீ சொல்லுதெல்லாம் இங்கே கேட்டுக்கிட்டு சரி சரி இன்றைக்கி மாறிடுவேன் நாளைக்கு மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தேன். இன்னும் சரி வராது. என்ன அவங்க ஏன் மாடியில் வீடு கட்டக்கூடாது, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க வீடு என் பேரில் இருக்குங்க, என் வீடை அவங்க எடுத்துக்கலான்னு பார்ப்பாங்க, அதுக்கு நான் அனுமதிக்க முடியுமாங்க? இப்போ முத்து மச்சினை யாரும் இங்கே வரமாட்டுக்காங்க, ஆனால் மாடியில் இவங்க வீடு கட்டாங்கன்னா அவங்க வருவாங்கள்ல. கேட்டால் எங்கள் அக்கா வீடு கட்டிருக்கா நாங்கள் வருவோன்னு சொல்லுவாங்க. அது சரி வராதுங்க. இவங்க வீடு வாங்கணுன்னா வேற எங்கேயாவது வாங்கிட்டு போக சொல்லுங்கள், இங்கெல்லாம் கேட்டால் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா நீ பேசுறது சரியாக இருக்கா அப்படிங்கிறாங்க. சரியாக தாங்க சொல்கிறேன், இதுக்கு மேலே அவங்க இந்த வீட்டில் இருந்தாலும் சரி வராது. நான் அதான் இவங்களை வீட்டு விட்டு போங்கன்னு சொல்ல காரணமே இது தான். இவங்க மாடியில் வீடு கட்டாங்கனாக்கா அவங்க வீட்டில் வந்துலாம் இங்கே கும்மி அடிச்சிட்டு இருப்பாங்க, சரி வராது அப்படிங்கிறாங்க. அத்தை, எங்களுக்கும் வாடகைக்கு வீடு பார்த்து போவோ வைக்கையோ தெரியாமல் இல்லை அத்தை. நீங்கள் ஒவ்வொரு நேரமும் எங்களை வீட்டு விட்டு போங்கும் போது வழி இல்லாமல் நாங்கள் இருக்க ஒரே காரணம் மாமா மட்டும்தான். மாமா இல்லைன்னா என் வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுவார். மாமாவை பார்க்காமையோ பேசாமையோ அவங்க இல்லாத இடத்துலையும் அவர் இருக்க மாட்டார். அந்த ஒரே காரணத்துக்கு தான் நீங்கள் பேசலாம் கேட்டுக்கிட்டு நானே என் வீட்டுக்காரர் இந்த வீட்டில் சகிச்சிக்கிட்டு இருக்கோம், இதான் உண்மை அப்படிங்கிறாங்க. என்னடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலை, உண்மையை தான் பேசுகிறேன். ஏன்னா எங்களை மாடியில் ரூம் கட்ட முடியாது, நீங்கள் இப்போ பணமும் ரெடி பண்ணிட்டோம், இப்போ கட்டக்கூடாதுன்னு என்னத்த நியாயம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மாங்க பாரு, நாய் குலைச்சி தேர முடியாது என்ன, அதனால் நீ கவலைப்படாதம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் மாடியில் வீடு கட்டுங்க. இந்த வீடு அவள் பேரில் மட்டும் இல்லைம்மா, என் பேர்லேயும் தான் இருக்குது. என்ன ரொம்ப ஓவராக பண்ணான்னா என் பங்கை மீனா உன் பேர்லேயும் எழுதி வச்சிடுறேன். உன் பேரில் இருக்க வீடை நீ என்னன்னாலும் பண்ண முடியும். நியாயப்படி இந்த வீடு 2 பகுதி, ஒன்று வாடகை கொடுத்துருக்க வீடு ஒன்று, 2வது இந்த வீடு, 2 பகுதியில் பாதி அந்த வாடகை இருக்க வீடு தான் விஜயா பேரில் இருக்குது. அது விஜயா ஒத்திக்கி கொடுத்துருக்கா, அந்த பணத்தை அவன் நகை எடுத்திருக்கா. இந்த வீடு கம்ப்ளீட்டாக என் பேரில் இருக்குது, அதனால தான் அவங்கள வீடு கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குனாலும் இந்த நிலை மாறலாம். மனோஜுக்கு பாசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. நான் பெரிய டீலர்ஷிப் வாங்கிடுவேன், நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், நான் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிகிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அண்ணன் தம்பிக்கிட்ட சரிசமமாக பழகணும், சொந்த குடும்பத்தில் யதார்த்தமாக இருக்கணும். யதார்த்தமாக இல்லாத இந்த மனோஜோ இந்த விஜயாவோ கண்டிப்பாக உங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன முத்து கோபக்காரனாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்துக்காக நிறைய விஷயத்தில் சகிச்சுக்கிட்டு போவான். அந்த சகிப்புத்தன்மை வேண்டாம், இந்த வீடு என் பேரில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த வீடு என் பேரில் தான் இருக்குது, எப்போனாலும் கட்டுங்க, நாளைக்கு நாள் வைங்க கட்டுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, உங்கள் வீடு வேறு என் வீடு வேறையாங்க, எல்லாமே எனக்கு தானேங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, புரியாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் எல்லோரும் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் நான் இது பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பிரித்தாளும் கொள்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்க, அது சரி வராது. உனக்கு உன் வீடுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீ வாடகை விட்டுருக்கல, அந்த வீட்டுக்கு மேலே தான் ரூம் எடுத்து அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, இந்த வீடு எல்லாருக்குமான வீடு, என் பேரில் இருக்குன்னு சொல்லி கூட நான் அந்த வீட்டை நான் சொல்ல மாட்டேன், என் பிள்ளைகளுக்கானது. என்ன என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க. விஜயாவால் ஒன்றுமே சொல்ல முடியல. முத்து, எப்போ நான் போய்ட்டு வரேன், நான் அந்த மேஸ்திரிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், அது போக ஒரு பூசாரி ஒரு ஆள் வராருப்பா பூஜை வைக்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. மறுநாள் பயங்கரமாகவே நாள் செய்கிறாங்க. நாள் செஞ்சோன்னா கட்டட வேலைகள் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை 4 லட்ச ரூபா கையில் கொடுக்குறாங்க. அண்ணன் இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா வீட்டில் வச்சுருக்கோம், கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் வாங்கிக்கோங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படிங்கிறாங்க. அப்போ கட்டட வேலைகளுக்கு பொருட்கள்லாம் இறக்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே சாமானெல்லாம் கொண்டு போகிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ஏங்க வீட்டுக்குள்ளோடி தான் எல்லாம் கொண்டு போவாங்களா அப்படிங்கிறாங்க. விஜயாங்க பாரு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் வீட்டுக்குள்ளோடி போவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி ஓடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, உங்கள் வேலை ஏதாவது மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறான், அவன் அங்கே டயர்டாகியும் வருவான், இங்கே கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது சவுண்டெலாம் கேட்கும், அப்படி கேட்டுச்சுன்னா அவன் எப்படிங்க அவனுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கடையிலையும் உட்காந்து தூங்கிட்டு தான் இருக்கான்,
இங்கே வந்து தூங்க தான் போகிறானா, இங்கே கூட எங்கேயுமே ஆக்டிவாக இருக்க மாட்டானா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் தூங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. விஜயா என் செல்லில் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கொடுக்காங்க. அதில் மனோஜ் வந்து காலையில் 10:30 மணிக்கு அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு விஜயா முழிக்காங்க. ஏங்க வேலை செஞ்சு அசதியில் தூங்குவான் அப்படிங்கிறாங்க. எத்தனை மணிக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி 6 மணிக்கு அசதியில் தூங்கியிருப்பான் அப்படிங்கிறான். 5 மணி 6 மணிலாம் கிடையாது. போவோம் வீட்டிலேருந்து கிளம்புனா 1/2 மணி நேரத்தில் அங்கே போய் தூங்கியிருக்கான். இன்றைக்கி மட்டும் இல்லை, தினம் அப்படி தான் தூங்குதானா. வேலை பார்க்குற ஒரு பையன் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுதான். சார் எங்கள் ஓனர் வந்து வந்த உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏசி போட்டு தூங்கிடுறாரு. சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறாரு. அந்த நேரத்தில் கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா பில் பணம் வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் முன்னாடி இருக்கும்போது தூங்கிட்டே இருக்கும்போது நிறைய கஸ்டமர் வந்து இப்படி ஓனர் தூங்கு மூஞ்சி இருக்க இடத்துல வாங்க விரும்பலான்னு சொல்லி நிறைய பேர் போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி இருக்க இடத்துல வந்து மனோஜ் தூங்குறதுக்கு நேரம் கிடைக்காதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. விஜயா இதுக்கு மேலே விட்ட பேசினா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரூமை பார்த்து போயிடுறாங்க. அங்கேருந்து மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க, நீ ஏன்டா கீழே போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. நான் ஏம்மா கீழே போய்கிட்டு இருக்கேன், அந்த டீலர்ஷிப் தரட்டும் நான் எங்கே போகிறேன்னு பாருங்கள். இவனை மாதிரி ஒரு கல்யாணம் ஆர்டர் 2 கல்யாணம் ஆர்டர்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்க மாட்டேம்மா, கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அங்கே மனோஜுக்கு டீலர்ஷிப் கொடுக்கணும் மனநிலையே அந்த சந்தோஷ்குமார் சாருக்கு இல்லை. அவர் வந்து வேறு ஆளை டீலர்ஷிப் ரெடி பண்ணிடுறாரு. மனோஜை பற்றி விசாரித்ததில் மனோஜை பற்றி சரியான விவரங்கள் சொல்லலை ஒரு சிலவங்க. அதுபோக சொன்னவங்க எல்லாருமே வந்து மனோஜ் வந்து சரி கிடையாது, ஒரு சோம்பேறி, பகல் நேரத்தில் கடையில் தூங்குறவர். அதுபோக அவர் சொந்தமாக உழைப்பில் முன்னேறக்கூடியவர் கிடையாது. மனைவியோட பணத்தை வச்சு தான் அந்த கடையே ஆரம்பித்தார். கடை ஆரம்பிச்சுமே பெரிய மாற்றங்கள் வரல. 4 மாதம் தான் நடந்திருக்கு. அதுலேயும் ஸ்டாஃபுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல, வைக்கலன்னு சொல்லி ஒரு கெட்ட பேரும் போயிட்டுருக்கு. சுத்தமாக வியாபாரம் இல்லாத ஆள், ஒரு தொழில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு இல்லாத ஆள். இப்பேற்பட்ட ஆள்கிட்ட வந்து நீங்கள் டீலர்ஷிப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நட்டப்பட்டு போயிடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷ் சார்கிட்ட சொன்னோன்னே, முத்துக்காக தான் கொடுக்கலான்னு பார்த்தேன், இவ்வளவு மோசமாக இருக்கிறவர்கிட்ட நம்ம கொடுத்தா சரி வராது அப்படின்னு சொல்லி அவர் பின்னடைவை ஏற்றுக்கிறாரு. இவரை நம்ம அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஆளை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இப்படியா இருக்குது. இது தெரியாத மனோஜ் நான் தான் டீலர் ஆவேன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சந்தோஷுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆளும் கிடச்சிருக்கு. இப்படியா இருக்குது. ஆனால் மனோஜ் வந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, காலை எடுக்க மாட்டுறாங்க. அப்போ மனோஜுக்கு என்ன மனப்பான்மை வருதுன்னா, நம்ம வந்து இப்போவுமே கால் பண்ணுறோம் எடுக்க மாட்டுறாங்க, இவங்களுக்குலாம் சப் டீலர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவர் மனசுக்கும் நினைக்காரு. ஆனால் அவருக்கே டீலர் கிடையாதுங்கிறது அவருக்கு தெரியலை. இப்படியா இருக்குது. இங்கே முத்து நல்ல தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்ருதிகிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதி நீங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் சொன்ன ஐடியாவில் தான் இப்போ நல்லா செட் ஆகுது அப்படின்னுட்டு இருக்காங்க. மீனா நீங்களாம் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் மீனா, அப்படின்னா தான் அந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதை இருக்கும், இல்லைன்னா அந்த வீட்டில் சுத்தமாக மரியாதையே இருக்காது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதியை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா நீங்களாம் வந்து அவர்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. ஆண்டிங்க பாருங்கள், யார்கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாது நீங்கள் சொல்லித்தராதாங்க ஆண்டி, எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ தான் அவன்கிட்ட பேச மாட்டலாமா, இப்போ எதுக்கும் அவட்ட புதுசாக பேசுகிற விட்டுற, அவள் உன்னையை வச்சு சுயநலத்துக்கு பயன்படுத்துவாமா, அவட்ட முதல்ல எதுவும் கிடையாது. உன்னை மாதிரி ஆள் வச்சுருந்தா உன்னை மாதிரி ஆளை காமிச்சு இந்த மாதிரி என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு இந்த பிஸ்னஸ் தாங்க அந்த பிஸ்னஸ் தாங்கன்னு சொல்லி உன்னையை காட்டி எடுத்துகிட்டு போயிடுவாமா, உனக்கு தாம்மா நட்டோம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டி பேசி முடிச்சிட்டிங்களா, விடுங்க, அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க பார்ப்பாங்க, விடுங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. உடனே ரோஹினிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரோஹினி இந்த ஸ்ருதியும் மீனாவும் பேச மாட்டாங்களே, இப்போ என்ன புதுசு புதுசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அத்தை. அவங்க அப்பத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களை பார்த்தா பேச மாட்டாங்க அவ்வளோதான். ஸ்ருதிக்கெலாம் அவங்க மேலே துளி அளவு கூட பயம் கிடையாது, அவங்க எப்பவும் அப்படி தான் பேசுவாங்க. நம்ம பெரிய பணக்காரங்க, இவங்க என்ன சொல்கிறது கேட்குறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க, எல்லோரும் என்னை மாதிரி இருப்பாங்களா ஆண்டி அப்படிங்கிறா. அதான் நம்ம ஒன்றே மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்காங்க. இங்கே ரவி வந்து தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் லோனுக்கு அலைஞ்சிட்டு கிடக்கார், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்படி இருக்கும்போது தான் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்லேயும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற ஓனரோட பொண்ணு வந்து ரவியை ரொம்பவே விரும்புகிறாங்க. அப்போ ரவிட்டு வந்து பேசுகிறாங்க, ரவி நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வெளில போய் பேசணும் அப்படிங்கிறாங்க. மேடம் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் தானே உங்களுக்கு ஓனரு, எங்கேனாலும் கூப்பிட்டா நீங்கள் வரதானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க. இப்போ ஸ்ருதி ஒரு இடத்துல நின்று பார்த்துக்கின்னு இருக்காங்க. அப்போ ரவியும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பொண்ணு போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஸ்ருதிக்கு சரியான கடுப்பாயிருது. ஸ்ருதி கால் பண்ணுறாங்க ரவிக்கு, எங்கே போய்ட்டுருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் ஓனர் எங்கேயோ போகணும்னு கூப்பிட்டு போகிறாங்க, என்னென்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு வேலை வந்து ரெஸ்டாரண்ட் தானே உங்களுக்கு உனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஓனர் நீங்கள் சொன்னால் கேட்கணுன்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்று வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீ அங்கேயே இறங்கு அப்படிங்கிறாங்க. மேடம் என் வீட்டம்மா ஃபோன் அடிக்கிறாங்க, வந்துட்டுருக்கலாம், நான் இறங்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் மேடம் அப்படிங்கிறாங்க. வாங்க அந்த பார்க்கில் போய் பேசணும்னு சொல்லிட்டு பார்க்கில் நடந்துக்கிட்டே பேசுகிறாங்க. ரவியை ரொம்பவே ரசிக்கிறாங்க.
என்ன மேடம் சொல்லுங்கள், உங்கள் செயல்பாடெல்லாம் வித்தியாசமாக இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரவி இங்கே பாருங்கள், நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. நான் வந்து உங்களை ரொம்பவே விரும்புகிறேன். நீங்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவருங்க அப்படிங்கிறத நான் சுத்தமாகவே மறந்துட்டேன். நீங்களும் அதை மறந்துடுங்க அப்படிங்கிறது. நானும் மறக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு சுருதிலாம் உங்களுக்கு இணையான பொண்ணே கிடையாது. உங்கள் அழகுக்கும் உங்கள் அறிவுக்கும் நீங்கள் அந்த பொண்ணோடயே வாழ வேண்டிய தேவையில்லை. அந்த பொண்ணுக்கு வசதி இருக்குது அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு இணையாக இருந்த மாதிரி இல்லை. நான் உங்களை நல்லாவே பார்த்துப்பேன் ரவி, நீங்கள் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து என்னோடய ஓனர், எங்கள் ரெஸ்டாரண்ட் ஓனரோட பொண்ணு. அந்த மரியாதையில் தான் உன்னை பேசுகிறேன், உங்க கூட வரேன். மற்றபடி தப்பான எந்த இதுவும் கிடையாது மித்து. நீ தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி, நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேயே சுருதி வந்துடுறாங்க. ஏய் கையை எடுறி அப்படிங்கிறாங்க. எதுக்கு கை எடுக்கணும்? ரவிக்கு விருப்பம் இருக்குது, நான் கையை பிடிச்சிருக்கேன். ரவி அப்போ உனக்கு விருப்பமா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு என் ஒய்ஃப் தான் முக்கியம் மேடம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் வேலை பார்க்குற ஓனரோட பொண்ணுன்னு நீங்கள் கூப்பிட்டுன்னு வந்தேன், இனிமேல் இப்படி பண்ணிக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே சுருதிக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னடி என் புருஷன் மேலே கை வைக்க? இனிமேல் பட்டு உன் ரெஸ்டாரண்ட்டில் என் புருஷன் வேலை பார்க்க மாட்டார். வழி வாய்ப்பு இல்லாமல் மட்டும் வந்து வேலை பார்க்கல. என் புருஷனுக்கு வந்து அந்த வேலையை ரொம்ப நேசித்ததுனால அங்கே வந்தார், அவ்வளோதான். இனிமேல் பட்டு உன் கடைக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வா ரவி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பைக்கில் ஏறி போகிறாங்க. ரவி, உங்கள் ஓனர் பொண்ணு கூப்பிட்டா நீ எங்கேனாலும் போயிருவியோ அப்படிங்கிறாங்க. என்ன செய்கிறது சுருதி, நான் வேறு வழி கிடையாது, நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கேன். இப்போ நீ வேலையை வேறு வேணான்ட்டு நான் என்ன பண்ணுவேன் வருமானத்துக்கு அப்படிங்கிறாங்க. உன் வருமானத்தை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா ரவி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 1,00,000 ரூபா நான் உழைக்கிறேன், என் உழைப்பில் நீ சாப்பிட்டு கொஞ்சம் நாளைக்கு, அப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே ரெஸ்டாரண்ட் வைக்கிறது? நானும் ஒவ்வொரு இடத்துலையும் பணத்துக்காக அலைகிறேன். ஒரு பக்கமும் முடியாதுங்கிறாங்க. என்ன பண்ணேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. இங்கே உள்ளடி வேலை பார்க்குறாரு சுருதியோட அப்பா. எங்கே ஒரு லோனுக்கு மூவ் பண்ணுறாங்களோ அந்த பேங்க்கோ இல்லை தனிநபர்கிட்டையோ போய் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த வசுதேவன். இங்கே சுருதி மூலமாக தான் அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது எங்கெங்கே ரவி என்ன செய்கிறாரு எது செய்கிறாருன்னு சொல்லிட்டு. சுருதி அம்மாவும் கிளப்பி விட்றாங்க. ஏம்மா அங்கங்கே பணம் வாங்குறது எங்ககிட்ட வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா சுயமரியாதையோடு வாழணுங்கிறாரு, அதனால் வாங்கவே மாட்டார், பல இடத்துல முயற்சி பண்ணுறாரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரவி வீட்டில் வந்து ரொம்ப வெக்ஸாக உட்காந்துருக்கும்போது ரொம்ப முகம் வாடி போய் உட்காந்துருக்காரு. அப்போ வந்துட்டு முத்து வராரு. என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மீனாவும் வராங்க. ரவி என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறீங்கள? இனிமேல் வேலை அவ்வளோதான், எங்கே போய் வேலை தேடுறது, என்ன செய்யணும்னு தெரியல. தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொல்லி அங்கங்கே பணத்துக்கு அலைஞ்சேன், ஒன்றும் நடக்கலை. எப்படி தான் தொழில் பண்ண போகிறோனோ, எப்படி தான் இந்த பூமியில் வாழ போகிறோன்னு எனக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் முத்து சொல்கிறார், டேய் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு வழிவாய்ப்பு இருக்குது. அது போக உன்ட்ட கார் ஓட்டுவல, உன்ட்ட அதுக்கு அதிகாரம் இருக்குல்ல, நீ வேணால் என் காரை ஓட்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அண்ணன் வேறு ஏதாவது பார்த்துக்கிறேன், நீ கஷ்டம் மட்டும் படாத, கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லைடா முத்து, எனக்கு என் தொழில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் நேசிக்கிறேன். நீ உன் தொழில் எந்த அளவுக்கு நேசிக்க, நான் அந்தளவுக்கு நேசிக்கேன். அதில் தான் ஏதாவது வகையில் சாதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. டேய் கவலைப்படாடா, எல்லாமே மாறும்டா, எல்லாமே நல்லதே நடக்கும்டா அப்படிங்கிறாங்க. நான் அதை நினச்சிக்கிட்டு தான்டா ஒவ்வொரு இடத்துக்கும் நான் வந்து லோனுக்கு அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கே போனாலும் நீங்கள் வாசுதேவன் அவங்க மருமகன் தானே, பேசாமல் மாமாட்டே பணம் வாங்கிக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் லோனுக்கு கலைதீங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுன்னே புரியல. எனக்கு சுத்தமாகவே சுருதி அப்பாட்ட வாங்கி தொழில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஏன் தம்பிடா, நீ எப்படிடா கேட்ப, அடுத்த வீட்டில் நம்ம ஒருத்தரவா கேட்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கோம். மீனா சொல்கிறாங்க, தம்பி நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டேங்களே அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் நீ அப்படிங்கிறாங்க. நான் தெருவாக நடமாடும் பூ கடையாக பூ விற்றுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கல்யாண வீடுகளில் வந்து டெக்கரேஷன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் காசு கிடைக்கிது. என் வீட்டுக்காரர் அந்த கல்யாண ஆஃபரில் அவர் கார் ஓட்டுறாரு, அவருக்கும் காசு கிடைக்கிது. ஏன் நீங்கள் பேசாமல் எங்களோட சேர்ந்து நீங்களும் தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. எப்படி நீ பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம வந்து ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒவ்வொரு நல்ல விசேஷத்துக்கும் நம்ம வந்து சமையல் ஆர்டரும் எடுப்போம், சமையல் பண்ணி கொடுப்போம், பூவும் நம்ம அலங்காரம் பண்ணுவோம், டெக்கரேஷனும் பண்ணி கொடுப்போம், வாகன வசதியும் பண்ணி கொடுப்போம், எல்லாமே நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து எல்லா மண்டபத்துக்குமே கொடுப்போம். கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ரவி, நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ இன்றைக்கி வேலை இல்லை அப்படின்னா ஒரு ஆஃபர் அடித்தா போதும், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1,00,000 கிடச்சின்னா நீங்கள் 2 நாள் 3 நாள் இல்லை 10 நாள் கூட ரெஸ்ட் எடுக்கலாம். மாதத்தில் நம்மளுக்கு 3 ஆஃபர் 4 ஆஃபர் கிடச்சா போதும், 3,00,000 4,00,000 ஆச்சு. நம்ம பாட்டில் ஜெகஜோதியாக தொழில் பண்ணால் ரவி அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்கள் சொல்லுறது யோசனை ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ணி, அது நடக்குமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும் ரவி, இங்கே நடக்குமா நடக்காதான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரவி நானும் என்னமோ நினச்சேன் மீனா எல்லா மண்டபத்துக்கும் ரொம்ப நாளாக பூ கொடுத்துட்டு இருந்திருக்கா. அந்த மண்டபத்தில் இருக்கிற மேனேஜர்லேருந்து ஓனர்லேருந்து எல்லாருமே பழக்கமாக இருக்காங்க. நாங்கள் முறையாக வந்து டெக்கரேஷன் போடும்போது எல்லா இதுலேயுமே வந்து சுருதி ஐடியாவில் தான் வந்து ஒரு மேகசின் மாதிரி போட்டு கொண்டு கொடுத்தோம்.
எல்லா மண்டபத்துக்கும் கொடுத்தோம், இந்தந்த மாடல்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு. கடன் காவல்லாம் அடைச்சிட்டோம். இன்றைக்கி மாடியில் வீடும் கட்டிகிட்ருக்கோம். எல்லாமே அதில் வச்சு வர பணம் தான். என்ன இப்போ இன்றைக்கி இவன் சத்யாவாக இருக்கட்டும், மீனா தங்கச்சி சீதாவாக இருக்கட்டும், அவங்க எதிர்காலத்துக்கும் கொஞ்சம் நாங்கள் கொடுத்து உதவுறோன்னா எல்லாமே காரணம் இது தான். இதை வச்சு தான் உனக்கு கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரும். ஸ்ருதி எப்படியும் ஒரு 1,00,000 உழைக்காங்க வைக்காங்கன்னு சொல்லுதாங்க. எனக்கு உண்மையில தெரில. ஆனால் நீ அதை விட டபுள் மடங்கு உழைக்கலாம். ஸ்ருதிகிட்ட கேட்டுட்டு ஒரு முடிவை சொல்லு அப்படிங்கிறாங்க. அவட்ட என்னடா கேள்வி அப்படிங்கிறாங்க. இல்லைடா, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மனைவிகிட்ட பகிர்ந்துக்கிட்டா அது நல்லது அப்படிங்கிறாங்க. என்னடா முத்து இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உண்மைதான், மனைவிங்கிறது நம்மளுக்கு துணைவியாக இருப்பாங்க. துணைவியாக தானே, துணையாக தான் இருப்பாங்க. நீ அதில் கேட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதி ரொம்ப மூடோட்டாக உட்காந்துருக்காங்க. ரவிக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்க, நம்மகிட்டையும் பணம் வாங்க மாட்டேறானே, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ரவி கூப்பிட்றாங்க. அண்ணி ஒரு யோசனை சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எந்த அண்ணி அப்படிங்கிறாங்க. மீனா அண்ணி தான். மீனா அண்ணி இந்த மேரேஜுக்கெலாம் டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ணுறாங்க. கல்யாணத்தில் சாப்பாடு ஏன் நான் இங்கே நம்ம ஆர்டர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. நான் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க. ரவி, நல்லாவே பண்ணு. நீ ரெஸ்டாரண்ட் வச்சு 1000த்துக்கு 2000த்துக்கும் வருமானத்துக்கு நீ உட்காந்துட்டு இருக்கிறத காட்டிலும் பெரிய பெரிய ஆர்டர் எடுத்தாலும் லட்சக்கணக்கில் கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி நீ சூப்பராக பண்ணி கொடுக்கணும், நிறைய ஆட்கள் நீ தயார் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்னோட படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உன்னால் பண்ண முடியும்னா பண்ணு, நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன சப்போர்ட், நீ ஓகே நீ பண்ணுன்னு சொல்லி என் கூட இருந்தால் போதுமானது அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணலாம், மீனா கூட சேர்ந்து பண்ணதுனால ஒரு தப்பும் கிடையாது. மீனா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன சுருதி அப்படிங்கிறாங்க. நம்ம சேர்ந்து தொழில் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் வீட்டுக்காரங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணுவார், நானும் உங்க கூட வருவேன், நல்ல சாப்பாடு கிடைக்கும்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜயாவுக்கு வயிறு எரியுது. அண்ணாமலை அப்புறம் வராங்க. அண்ணாமலைக்கு இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க பார்த்தோன்னா பயங்கரமான சந்தோஷம். இவன் முன்னாடிலாம் இவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வயிறு எரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வயிறு எரிய தங்கிது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜயா அவங்க பேசிகிட்டு இருக்கிறவங்க பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, பிடிக்கவே இல்லை. அந்த ஸ்ருதி ஈக்குவலாக பேசிகிட்டு இருக்கா பாருங்கள் இந்த பூக்காரி அப்படிங்கிறாங்க. இன்னும் பூக்காரி இல்லை, அவள் ஒரு கான்ட்ராக்ட்காரி. சரியா, இந்த ஏரியாவில் பிஸ்னஸ் எந்த கல்யாணம் நடந்தாலும் மீனா தான் டெக்கரேஷன் பண்ணுதா, முத்து தான் கார் கொண்டு போகிறான். ஏன்னா பூ வியாபாரத்துலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுதாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, அப்பா அப்படின்ட்டு வராரு ரவி. உடனே என்னப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணி கூட சேர்ந்து நானும் பிஸ்னஸ் பண்ண போகிறோம்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், நாங்கள் பண்ண போகிறோம், மீனா கூட சேர்ந்து நாங்கள் பண்ண போகிறோம். அவங்க கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் அந்த மாதிரி பண்ணுவாங்க, நாங்கள் சமையல் ஆர்டர் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ரா, ரெஸ்டாரண்ட் வச்சா எப்படி காசு கிடைக்குமோ அதை விட பல மடங்கு கிடைக்கும், அதில் மாற்றிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் நானும் அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, நீ இவ்வளோ படிச்சுட்டே கூட அவங்க கூட போய் தொழில் பண்ணணும், அவங்க 2 பேருக்கும் படிப்புனா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. அம்மா, தொழில் பண்ணதுக்கு என்னம்மா படிப்பு, ஆக்கமும் ஊக்கமும் முயற்சி தானே வேணும் அப்படிங்கிறாங்க. நல்லா சொல்லுடா, நல்லா சொல்லு, அதை எழுதி வேணாலும் கொடு, உங்கள் அம்மா அவன் மூத்த அமௌண்ட்டை வேணால் கொடுக்கட்டும், ஆக்கமும் ஊக்கமும் இருக்குமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க, இவங்க 5க்கும் 10க்கும் வியாபாரம் பண்ணுவாங்க, ஆனால் மனோஜ் அப்படி இல்லை, லட்சத்தில் கோடியில் பண்ணுவான். என் மாமனாராக கேட்கவே வேணாம், பெரிய கோடீஸ்வரர் அப்படிங்கிறாங்க. ஆமாவா பெரிய கோடீஸ்வரர், ஆனால் அவர் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. டே, கம்பி என்னாலும் அவர் கோடீஸ்வரர் தானடா அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணி வராங்க. என்ன ஆண்டி, எங்கள் அப்பா பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, முத்து எங்கள் அப்பா பற்றி இப்படி தான் பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்து அமைதியாக இருக்கிறாரு. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ரோகிணிங்க பாருங்கள், இனிமேல் போட்டு என் வீட்டுக்காரர் பெரிய பெரிய பிஸ்னஸ் தான் எடுக்க போகிறாரு, எல்லா சுப காரியத்துக்கும் என் வீட்டுக்காரர் நினச்சிவார், சமையல் செஞ்சு கொடுப்பாப்புல, எதுவும் ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படி எப்படி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ மீனா அண்ணி கூட சேர்ந்து நாங்களும் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அண்ணி எந்தெந்த மண்டபத்தில் எடுத்து டெக்கரேஷன் பண்ண போகிறாங்களோ அந்த மண்டபத்தில் நாங்களும் சமையல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி கடுப்பாகிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தொழில் பண்ண போகிறாங்களா, ஏற்கனவே மீனா இப்போ பயங்கரமாக தொழில் பண்ணி லட்சத்தில் பண்ணுறாங்களா, இந்த வீட்டில் சுத்தமாகவே எனக்கு மரியாதை இருந்த மாதிரி இல்லை, இப்போ வேறு இவங்க அவங்க கூட சேர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவி, அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் படித்தவங்க அது எப்படி அப்படிங்கிறாங்க. ஏன் படித்தவங்க சாப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிறாரு முத்து. நான் உங்கள்கிட்ட பேசலை அப்படிங்கிறாங்க. நாங்கள் தொழில் பண்ணுறோன்னு ஒரு முயற்சியில் இறங்கும்போது நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நான் தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. மீனா அவங்க புருஷனை வாயடிச்சிட்டு சும்மா இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் சும்மா இருக்கணும் அப்படிங்கிறாங்க மீனா. என் வீட்டுக்காரர் கரெக்டாக தான் பேசுகிறாரு, நாங்கள் தொழில் பண்ணுறோம், அவங்க எங்களோட இணைஞ்சு பண்ணுறோன்றாங்க, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் லெவல் வேறில்ல, அவர் நினச்சா நாளைக்கு கூட ரெஸ்டாரண்ட் வைக்கலாம், ஸ்ருதி அப்பா நினச்சா இன்றைக்கி கூட வச்சு கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. அண்ணி, யாரோட உழைப்புலையும் நான் ரெஸ்டாரண்ட் வைக்க வேண்டாம் அண்ணி, என் சுய உழைப்பில் எனக்கு 10 ரூபா கிடைச்சாலும் போதும், யாருக்கிட்டேருந்து 5 ரூபா வாங்குது ஆள் நான் கிடையாது, நான் அண்ணாமலை மகன். எங்கள் மனோஜ் வேணால் ஆசைப்பிடிச்சி உங்கள் அப்பாட்ட பணத்தை வாங்கி வச்சுருக்கலாம் நீ, எங்கள் மனோஜை வச்சு எங்களை 2 பேர்த்தையும் இடப்படாதுங்க, என்னையோ முத்தையோ இடப்படாதுங்க, கண்டிப்பாக நாங்கள் அடுத்தவங்க உழைப்பில் வாழையும் மாட்டோம், சாப்பிட மாட்டோம் நீ அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ், என்னடா என்ன பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. உண்மையை தானே சொல்கிறேன், உன் உழைப்பில் நீ கடையை வாங்கலைல்ல, அண்ணியோட அப்பா பணம் கொடுத்துல தானே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அதில் வாங்கினா நான் கசக்கா அப்படிங்கிறாங்க. உனக்கு கசக்காது, அடுத்தவங்க உழைப்பில்
வண்டி ஓட்டி சாப்பிடுவோம், உனக்கு எப்படி கசக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் வேணாலும் பாருங்கடா, நீங்கள் வந்து ஒவ்வொரு மண்டமாக சமைச்சிட்டு கிடந்தாலும் சரி தான், அங்கே பூ வியாபாரம் பண்ணாலும் சரி தான், என்ன பண்ணாலும் சரி தான், உருண்டாலும் சரி தான், பிறண்டாலும் சரி தான், உங்களுக்கு ஒட்டுத மண்ணு தான் ஒட்டுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், நீ சொல்லுறது ரொம்ப சூப்பர், கரெக்டாக தான் சொல்லுத, ஒட்டுத மண்ணு தான் ஒட்டும், உழைக்கிறவங்கள்ட்ட தான் ஒட்டும், கண்டிப்பாக பாரு அந்த பணம் எங்ககிட்ட ஒட்டும், நாங்கள் நல்ல ஆளாக வருவோம் பாரு அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. அவன் பாவம் பொண்டாட்டி சமைச்சு வச்சுருக்கா, போய் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அவன் ஏன்டா சமைக்கணும், அவளே பெரிய கோடீஸ்வரி, அவன் ஏன் சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் வயிறு பசிக்கும் மனோஜ், அவங்கவுங்க சமைச்சு தான் சாப்பிடணும். இந்த வீட்டில் இப்போ மருமகுமாரிலேருந்து எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. காலையில் ஒரு ஆள் சமைச்சா மதியம் ஒரு ஆள் சமைக்கணும், மதியம் ஒரு ஆள் சமைச்சா நைட்டு ஒரு ஆள் சமைக்கணும். மீனாவே நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. மீனா இப்போ தொழிலதிபர் ஆகிட்டா, 4 இடத்துக்கு போகணும் வரணும். ஒன்று ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு நாள் சமைங்க, இல்லையா சமையலுக்கு ஆள் வைங்க, ஆளுக்கு இவ்வளோன்னு பிரிச்சுக்கிடுங்க, அதுதான் அந்த கூட்டு குடும்பத்துக்கு சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. எப்பா சமையலுக்கு வேணால் ஆள் வச்சுக்கிடுங்க, அதுக்கெலாம் நான் பணம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. எப்பா கேட்டால் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான், பணம் விஷயம்னு வந்தால் மட்டும் தெரிஞ்சு ஓட தான் பற்றிலப்பா அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, முண்டே முத்து அவன் எப்போவுமே அப்படி தானே, அவனுக்கு ஒரு லாபம் தான் மட்டும்தான் பேசுவான், அவனுக்கு கொஞ்சம் நட்டவிதமாக இருந்துச்சுன்னா தெரிச்சு ஓடுவான், அந்த கதை தான் நான் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வாங்க மனசு நம்ம ரூம் போகலான்னு சொல்லி ரூம் போயிடுறாங்க. அங்கே மீனாக சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. விடிஞ்சோடனே விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி, இந்த மீனாவை ஏதோ ஒரு வழி பண்ணி அந்த டெக்கரேஷன் வேலையை நிப்பாட்ட முடியாதோ அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஓவராக சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க, மாடியிலோட வீடு கட்டுறதுக்கு பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக மாடியில் வீடு கட்டிடுவாங்க, ஆனால் வந்து ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மனோஜோட எதிர்காலம் பாதிக்கும்ல அப்படிங்கிறாங்க. மனோஜோட எதிர்காலம் ஏன் பாதிக்கும் முத்து மலை மீனாலையும் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த வீட்டிலே பெரிய ஆளாக இருந்தவன் அவன் தான், படித்தவனும் அவன் தான் முதல்ல முன்னேறணும். இவன் 2வது பிறந்தவன், இவன் ஒன்றுமே படிக்கலை, அவன் பொண்டாட்டி ஒரு காசு படிக்கலை, ஆனால் இவங்க வந்து பெரிய ஆளாக வருவேன் எப்போன்னு சொல்லும்போது கடுப்பாகுதில்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, ஒரு இன்னும் உழைப்பு இருந்தால் போதாதா, விவரம் தெரிஞ்சால் போதாதா, அவங்களுக்கு 2மே இருக்குது, கண்டிப்பாக முன்னேறுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க தொழிலை நிப்பாட்டத்துக்கு ஏதாவது வழி சொல்லணும்னா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வழி தெரியலையே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு நல்ல யோசனை வரும், அதான் உன்கிட்ட நான் கேட்கேன், ஏதாவது ஒரு யோசனை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்று செய்யி, அவங்க கல்யாணம் நடக்கிற மண்டபத்தில் ஏதாவது ஒரு குளறுபடி நடந்தால் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க, அது பெருசாக பேசப்படணும், அதில் டிவியில் பேப்பர்லாம் வந்துச்சுன்னா யாரும் அவங்கள தொடர்பு கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதையும் என்கிட்ட கேளு, உனக்கு பண்ண முடியாது விஜயா, அங்கே முத்து, ரவி, சுருதி, மீனா எல்லோரும் சேர்ந்து அங்கே ஒரு சைடில் ஈடுபடுவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, ஈடுபடாது. இன்னுமே சொல்லுதான் கேட்டுக்கோ, அவங்களுக்கு மத்தியில் மனோஜை வந்து இமேஜாக வாழறதுக்கு நல்லா உழைக்க சொல்லு, கடையில் உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்க சொல்லாத அப்படிங்கிறாங்க. என்ன நீ என் வீட்டுக்காரர் பேசுன மாதிரியே பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு வாட்டி போகும்போதும் உட்காந்து கல்லால் தூங்கிட்டு தான் இருக்கான். மனுஷன் ஒரு தொழில் நடக்கிற இடத்துல காலையில் உட்காந்து தூங்கிட்டா இருப்பான். ஒரு வேலை பார்க்குறவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, கஸ்டமர் எப்படி வராங்க போகிறாங்க, அவங்ககிட்ட எப்படி அணுகுமுறையை பண்ணணும், அந்த மாதிரி யோசிக்கணும். இப்போ தொழில் ஓடலை, அடுத்தாப்புல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். 30 வருஷமாக அதில் ஒரு ஆள் கடை வச்சுருக்காரு, 31வது வருஷம் எடுத்து நடத்துகிறான்னா அதில் எவ்வளோ வியாபாரம் வரணும், இல்லை நினச்சி பாரு. உன் மௌனுக்கு வியாபாரம் இல்லைன்னா அதில் என்ன கதை இருக்குது, உழைப்பு இல்லை, உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் பார்வதி உன்கிட்ட வந்து ஐடியா கேட்க வந்த பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு 2-3 பேர் விஜய் அண்ணா யார் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சார் நான் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து நடன பள்ளி வாங்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கினீங்களா அப்படிங்கிறாங்க. சார் அதுக்கெலாம் வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. வாங்கணுமாவா, பெர்மிஷனே வாங்காமல் நடத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இதை ஒரு ஆள் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, இங்கே எந்த வசதியும் இல்லை, ஆனால் இவங்க பணத்துக்காக இப்படி நடத்துகிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இது சம்மந்தமாக விசாரிக்கணும், அதிகாரிகள் வர சொல்லியிருக்காங்க, இதை பிடிங்க, இதுதான் உங்களுக்கு சம்மன் அப்படிங்கிறாங்க. சம்மனா அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிக்காங்க. சரி இந்த கட்டட ஓனர் யார் அப்படிங்கிறாங்க. இந்த பார்வதி தான் அப்படின்னு கை காட்டுறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நெளிட்டு நீங்களும் வந்து சேருங்க அப்படின்ட்டு போகிறாங்க. என்ன விஜயா உனக்கு நான் வீடு இருந்து இப்போ என்னையும் ஒரு இடத்துக்கு கூப்பிடுதாங்க, இப்போ கடைசியில் போகிற போக்க பார்த்தா என் வீட்டை பிடிங்கிட்டு விட்ருவாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது பார்வதி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து ரோஹிணிட்டு சொல்கிறாங்க, ரோஹிணி இந்த மாதிரி நான் வந்து பெர்மிஷன் வாங்கினா தான் நடத்தணும்னு சொல்கிறாங்க, பெர்மிஷன் வாங்க தான் நடத்தணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி பெர்மிஷன் வாங்கணும், ஒரு சில வசதிகள்லாம் செய்யலைங்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆண்டி வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் வரவங்களுக்கு, நீங்கள் அப்படி செய்யலைன்னா அப்படி தான் வரும் அப்படிங்கிறாங்க. இதை நீ சொல்லவே இல்லை ரோஹிணி, நடத்து வையின்னு சொன்னால் நான் ஆர்வ கோளாறில் பண்ணிட்டேன், இப்போ நீ அது சம்மந்தமாக விசாரிக்கணுங்கிறாங்க, நீனும் வாயேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு பார்லரில் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னோட உனக்கு வேலை தான் முக்கியமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்போ எனக்கு முக்கியமான வேலை, முக்கியமான கிளைண்ட் வராங்க, நீங்கள் போயிட்டே இருங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வேறு வழியே இல்லாமல் விஜயா வந்து அங்கே போகிறாங்க, சரணிக்கு போகிறாங்க. போனோன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் தவறு, விசாரித்து பார்த்ததாங்க புகார் வந்தது எல்லாமே சரியாக தான் இருக்குது, அதனால் வந்து அதை நாங்கள் சீல் வைக்கிறோம், இனிமேல் நீங்கள் அங்கே புழங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சார் அது ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா
வீடை கொடுக்க மட்டும் பெர்மிஷன் இருக்கான்னு கேட்க மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் விஜயாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஓ, ஒரு சொல்லுறதை வச்சு பார்க்கும்போது நீங்களும் பார்ட்னரு, அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிமேல் அந்த பக்கம் போகக்கூடாது. இப்போ நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தில் போய் சீல் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் சீல் வச்சிடுறாங்க. இங்கே பார்வதியை கூப்பிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை கேட்குறாரு, என்ன பார்வதி இப்போ தான் வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணே இனிமேல் நான் ஒரு பக்கம் போக முடியாதுண்ணே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. அதான் அந்த வீடை அடக்கி வச்சு விட்டாலும் அந்த விஜயா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எந்த பெர்மிஷனும் வாங்காமல் இவன் ஆரம்பிச்சான்னு சொல்லி இருக்க வசதி சரியில்லை அப்படின்னு சொல்லி யாராவது வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க போலுக்கு. இப்போ அந்த வீட்டையே அடைச்சிட்டாங்க, என்ன செய்யனே தெரில அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வர்றாரு, என்னது வீட்டை அடைச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து அடைச்சிட்டாங்க, இனிமேல் அங்கே போகக்கூடாது, போனால் இனி பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க, விஜயாவும் பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை வீடையும் சொல்லி முடிச்சு விட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை கவலைப்படாதாங்க அத்தை, மாடியில் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் எடுப்போம், நீங்கள் அதில் இருங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லைப்பா பிரச்சனை, எனக்கு இருந்த வீடு ஒரே வீடு தான், சொந்த வீடு. இப்போ அந்த வீடும் போயிடுச்சு, என் பிள்ளையோ என் கூட சந்ததியோ யாரோ வந்தால் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி தான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரித்த, நாங்கள் ஒரு கல்யாணம் ஆர்டர் செய்யும்போது ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸரை சந்தித்தோம், அவரை பார்த்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே நேராக முத்து வீணாவும் போகிறாங்க. சார் இந்த மாதிரி இன்னார் சார், எங்கள் அத்தை வீடு தான் அங்கே இருக்குது இந்த இடத்துல, அதில் தான் எங்கள் அம்மா வந்து வச்சுருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. முத்து, தம்பி பெர்மிஷன் வாங்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. சார் தப்பு சார் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் தம்பி, யார் வந்தாலும் செய்ய மாட்டேன், நீ டேரெக்டாக நம்மகிட்ட வந்துட்டேன், ஒரு ஃபைன் அமௌண்ட் ஒரு 50,000 வந்து அதை கட்டிவிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 உடனே கட்டிடுறாரு. கேட்டோம்னா அவங்க அந்த சீலை ரிலீவ் பண்ணி விடுவாங்க. அப்போ பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள், வீட்டை ரிலீவ் பண்ணி சாத்த எங்கள் வீட்டுக்கு அப்படின்னா போகலாம், இன்னும் அவங்க நடந்த மொழி நடத்தினோம்னா பெர்மிஷன் வாங்கி நடத்த சொல்லுங்கள், அதுக்கு வந்து இந்த ஆஃபீஸரை பார்க்க சொல்லுங்கள் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை கொடுக்குறாங்க. உடனே முத்து ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க. இல்லத்தை இருக்கட்டும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த ஆஃபீஸில், அதனால் பண்ண முடிஞ்சிச்சு, மற்ற நேரத்தில் நம்மளை மீறி பெரிய கதை போயிருந்துச்சுன்னா சங்கடத்தை அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனாலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க ரூமில் போய். உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. அந்த டீலர்ஷிப் அவர் தாரங்காரா தரமாட்டங்காரா அப்படிங்கிறாங்க. உடனே தெரிலம்மா, அது சம்மந்தமாக ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டாரு அப்படிங்கிறாங்க. அவர் ஃபோன் நம்பர் ஏன்ட்ட கொடு அப்படிங்கிறாங்க. ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. உடனே விஜயா பேசுகிறாங்க. சார் வணக்கம், நான் வந்து மனோஜோட அம்மா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் மனோஜுக்கு டீலர்ஷிப் கொடுக்க மாட்டேங்க, லேட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் என் பையன் வந்து தினம் வந்து சங்கடப்பட்டுட்டு இருக்கணும்மா, நீங்கள் சீக்கிரம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, மனோஜை பற்றி விசாரித்தோம், நல்ல விதமாக யாருமே சொல்லலை, பெத்த தாய் தகப்பனுக்கு உண்மையாக இல்லை, யாருக்குமே உண்மையாக இல்லாதவருக்கு நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கல்யாண மண்டபத்தில் வந்து உங்கள் பையன் ஓட்டம் பிடிச்சிருக்காரு, அது போக வீட்டில் 2-3 வாட்டி பணம் எடுத்துருக்கிறாரு, என்ன அது போக நண்பர்கிட்ட பூரா கடை வாங்கி வச்சுருக்கிறாரு, தொழில் பண்ணுற இடத்துலையும் வந்து வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்குறது கிடையாது, அதுபோக தொழிலாளியை மதிக்கிறது கிடையாது, அதுக்கப்புறம் அங்கே கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய பேர் நிறைய குறைகளை சொல்கிறாங்க. குறைகளை சொல்லக்கூடிய மனுஷனுக்கு நான் தொழிலை கொடுத்துட்டு நான் சங்கடப்பட விரும்பலை. அவர் எந்த கனவு போட்ட கற்பனை போட்டாலும் பண்ணலாம், ஆனால் நான் வந்து டீலர்ஷிப்பை வேறு ஆள்கிட்ட கொடுக்கறதுக்கு அக்ரிமெண்ட்டே போட்டாச்சு, அது தெரியாமல் தான் அவங்க ஆளுக்கு வந்துட்டுருக்காரா அப்படிங்கிறாங்க. என்னது வேறு ஆள்கிட்ட டீலர்ஷிப் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முடிக்கிறாங்க. என்னமோ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் டீலர்ஷிப்பே வேறு ஆள் கொடுத்தாங்கடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லுங்கள், அந்த ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. மனோஜ் போட்டு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நேராக வேஸ்ட் ஆயிரும், நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. என் மனோஜுக்கு ஒன்றும் வரல, என்ன மனோஜ் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதை எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நீ இப்படி உட்காந்து கடையில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தால் பாரு எப்படிடா இருக்கும், நீ தூங்கிட்டு இருந்த முதல்ல சந்தோஷம் தெரியும், எப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. நான் தூங்கும்போது யாராவது வீடியோ எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிறாங்க. ஆமாடா இப்படி பேசிக்கிட்டே இரு, நீ சரி கிடையாடா, போகிற பக்கம் பார்த்தா அந்த முத்தோட நீ ரொம்ப சங்கடப்பட்டுருவேன்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட தம்பி நீ வேலை கேட்குற நிலமையில் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் அவன்கிட்ட கேட்குற நிலமையில் இருக்கேன், நானே பயங்கர பிஸ்னஸ் மேன், என்னை பற்றி எவ்வளோ தப்பாக சொல்லியிருக்காங்க, நான் நாளைக்கு பாருங்கள் நேரில் போய் நான் பாம்பேஸில் போய் பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவர் தான் டீலர்ஷிப்பே வேறு மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு பிடிக்காதவங்க 1000 சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவர்கிட்ட எப்படியாவது போய் பேசினாலும் நான் ரெடி பண்ண பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது ரெடி பண்ணிடா, அப்படி ரெடி பண்ணலான்னு வச்சுக்கோயேன், இந்த வீட்டில் முத்து மீனாவும் நீ சுத்தமாக மதிக்க மாட்டாங்க, ஏன் குறிப்பாக எனக்கு மரியாதை இருக்காது, ஒன்றை தான் என் பையன் கத்தான பையன் சொல்லிகிட்டு இருப்பேன், ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறேன். ஏம்மா இன்னொரு வழி இருக்குமா அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ரோஹினிகிட்ட பேசுமா, அவங்க அப்பா பற்றி பேசினாலே என்கிட்ட கோவப்படுதா, அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, எப்போ வெளில வருவார், அது போக அந்த 300 கோடி ரூபா பணத்தை நம்ம எப்படி எடுக்கிறது, அதை பற்றி கேளுமா அப்படிங்கிறாங்க. இது நல்ல யோசனைடா, டேய் மனோஜ் காரை எடுத்துகிட்டு காரில் ஏறி வந்துட்டு நான் ரோஹினியை ஒரு இடத்துக்கு போகணுன்னு கூப்பிட்டு வரேன், அங்கே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு மனோஜ் காரில் போய் உட்காந்துருக்காரு. ரோஹினி ஒரு இடத்துக்கு போகணும் வாமா அப்படிங்கிறாங்க. எங்கே ஆண்டி எனக்கு வரல, எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோஹினிக்கு பல ஒரி, அங்கே சிட்டி ஒரி பண்ணிகிட்டு இருக்காப்புல தினேஷ் சொல்லி, அவங்க அம்மா ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க, இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலை முத்து மீனா வந்து வீட்டில் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. மனோஜுக்கு வருமானமே இல்லை,
ரோகிணியை வந்து வேலையை விட்டு நிப்பாட்டாங்க. இப்படி பல நெருக்கடியில் ரோகிணி சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னோன்னே அவங்க சுத்தமாக வரல அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்காக வரமாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கு தலைவலிக்கு நான் வரல அப்படி இப்படின்னு சமாளித்து பார்க்குறாங்க. ஏம்மா தலைவலிக்கு மாத்திரை வாங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்களா. அம்மா உன்கிட்ட பேசணுமா தனியாக அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே ரோஹிணி நான் உன்கிட்ட தனியாக பேசணுமா அப்படிங்கிறேன். சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் அப்பாவை பற்றி பேசினாலே மனோஜ்கிட்ட பேசவே மாட்டேறியா. உங்கள் அப்பா மேலே உனக்கு கோவம் இருந்துச்சலாமா. இன்னும் அப்படி இருக்கக்கூடாதும்மா. அவர் உள்ளே இருக்கார். வெளியே இருந்தால் நீ கோவப்பட நியாயம் இருக்குது சரியா. இப்போ நம்ம ஒன்று செய்வோம். நம்ம 3 பேருமே இந்த வீட்டில் வந்து இப்போதைக்கு மரியாதை இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம 3 பேருமே உங்கள் அப்பாவை பார்க்க போவோம். சம்மந்தி ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படி பார்த்துட்டு சம்மந்தியை பார்த்துட்டு அவரை சீக்கிரம் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவான். மனோஜ் வந்து ரொம்ப திறமைசாலிமா. அவனுக்கு வந்து நிறைய படிச்சிருக்கான். அவனுக்கு வந்து எப்படி பேசணும் ஏது பேசணும்னு தெரியும். அங்கே உள்ள அதிகாரிகிட்டலாம் பேசி சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடுவான். அப்படி வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் 300 கோடி ரூபா பணம் இருக்குது. அந்த 300 கோடி ரூபாயை ஒரு 200 கோடி ரூபாயை எடுத்து மனோஜ்கிட்ட கொடுத்தாங்கன்னா மனோஜ் பல கோடி ஆக்கிடுவான். நீங்களும் பெரிய ஆளாக அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி நினைக்காங்க நமக்கு அப்பாவே இல்லையே, அப்படி ஒரு சீனில் ஆளே இல்லாத போது இவங்க அப்படி இப்படின்னு கற்பனை போட்டு பண்ணதாங்களே. நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம்னு ஒன்றும் புரியலையே. இந்த ஆண்டி ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி அப்படியே விட்டுருவாங்க. வேற ஒரு கதை வந்தோன்னா இதை மறந்துடுவாங்கன்னு நினச்சா இப்போ இப்படி பேசுகிறாங்களே. ஆண்டி வேறு வந்து எங்கள் அப்பாவை பார்க்கணுங்கிறாங்களே. என்ன செய்ய போகிறோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.